Well, yesterday was Independence Day. நேற்று சுதந்திர தினம். You look like you didn't know that. ஏதோ உங்களுக்கு தெரியாதவே போலவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. Some of your expressions like, really? அப்படியா சகோதரா? Amen. I'm still in bondage. No, not you. நான் இன்னும் கட்டில இருக்கேன்னு சொல்றீங்களா? நீங்க இல்ல நாங்க. But yesterday was Independence Day. Amen. நேத்து சுதந்திர தினம் எல்லாருக்கும் தெரியும். And we all know the history of our country. நம்முடைய தேசத்தின் சரித்திரத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். And how it all began in the 16th century itself, the desire to be set free from being ruled by another nation. பாருங்க, வேறொரு தேசத்தினரிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று 16வது நூற்றாண்டிலிருந்தே நாம் விரும்பிக் கொண்டு போராடி கொண்டிருந்தோம். Amen. Amen. But when you look at the independence, the struggle for independence, or that fight, if you look at that fight, ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு எதுவாய் போராடின அந்த போராட்டத்தை நீங்கள் கவனித்தீங்கன்னா, it was a lot of elements that came together. அதுல அநேக காரியங்கள் சேர்ந்து வந்தது. Amen. Amen. It wasn't just Mahatma Gandhi, it wasn't just Subhash Chandra Bose and all the big names that we know. வெறும் சுதந்திர போராடி வீரர்களாக இருக்கிற மகாத்மா காந்தி ஆகட்டும் இல்ல சுபாஷ் சந்திர போஸ்கள் மாத்திரமல்ல, But there were even people like poets, writers, speakers that had a big role in this. சேர்ந்து பேச்சாளர்கள், கவிஞர்கள், கவிதை எழுதுகிற இவர்களும் ஒரு பெரிய பங்கை வகித்தார்கள். Like for example, Subramania Bharati, சுப்பிரமணிய பாரதி, Rabindranath Tagore, ரவீந்திரநாத் தாகூர், Kazi Nazrul. காசி நார்சல் அவர்கள். We had like these great poets and writers அநேக இப்பேற்பட்ட பெயர் போன எழுத்தாளர்கள் and preachers பிரசங்கியார்கள் who were communicating the message of a free India. பாருங்க, விடுதலை பெற்ற இந்தியா தேசத்தை குறித்து பிரச்சாரப்படுத்துகிற பிரசங்கியார்கள் அநேகர் இருந்தார்கள். You don't have to be bound under the white man. நீங்கள் வெள்ளை தோல் மனிதனுக்கு கீழே உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். To be free. நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். There was a message that was being communicated. அங்கே ஒரு செய்தி பெருப்பிக்கப்பட்டது. And as the people begin to hear these messages, ஜனங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்க they were influenced by it. இதால் அவர்கள் தாக்கம் கொண்டு They began to keep it. அதை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். And those words spurred them into action. மாத்திரமல்ல, அவர்கள் வைத்துக் கொண்டிருந்த அந்த வார்த்தை அவர்கள் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர்களை ஊக்குவித்தது. Some of them sacrificed their lives based on what was being spoken. அவர்களுக்கு எது பேசப்பட்டதோ, அதற்கு எதை விரும்பினார்களோ நம்பினார்களோ அதற்காக அவர் உயிர்களை கொடுத்து பணியிட்டார்கள். And what has happened today? இன்றைக்கு என்ன ஆச்சு? We are celebrating Independence Day as a free India. நாம் உண்மையாகவே விடுதலை பெற்ற தேசத்திலே சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Praise the Lord. Amen. Praise the Lord. What I want to say this morning to you, இந்த காலைவேளையிலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, Paul writes in the book of Ephesians chapter 6, எபேசியர் 6ஆம் அதிகாரம் பவுல் அடியார் இப்படி எழுதுகிறார். we are in a battleground. நாம் ஒரு போர்க்களத்திலே இருக்கிறோம். This world is a war zone. இந்த உலகமானது ஒரு போர்க்களமாக இருக்கிறது. And there is, as Peter says, the flesh is warring against your soul. பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுது போல மாம்சமானது நம்முடைய ஆத்துமாக்கு விரோதமாய் போராடுகிறதாம். How do you fight until the end? கடைசி வரை எப்படி போராடுறது? We know the great statement of Paul in 2 Timothy 4:7. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் அடியார் ஒரு பெரிய வலியுறுத்தி சொல்கிறார். He says, I have fought the good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடி. There is a fight. பாருங்க, ஒரு போராட்டம் உண்டு. To win you have to fight.
அதை ஜெயிக்கணும்னா நீங்கள் போராடணும். To win, you have to fight the fight until the end, and it has to be a good fight. ஜெயிக்கணும்னா கடைசி வரைக்கும் விடாமல் சரியான போராட்டத்தை போராடணுங்க. Because there is the flesh that wants to devour you, that wants to destroy you. ஏன்னா மாம்சத்தில் சிக்கி இருக்கிறோம், இந்த மாம்சம் நம்மளை அழிக்க போராடுகிறது. John 10:10 tells us the enemy comes to steal, kill and destroy. யோவான் 10:10 எதிரியானவன் கொல்லவும் திருடவும் அழிக்க வருகிறான் என்று வசனம் சொல்கிறது. The devil has one job, பிசாசுக்கு ஒரே வேலை தான். and that job is to make you fall. உங்களை விழ வைக்கணும், அதுதான் அவன் வேலை. So there is a battle. கண்டிப்பா ஒரு போராட்டம் நாம் But பார்க்கிறோம், what உணர்கிறோம். keeps you going through the battle, ஆனால் இந்த போராட்டத்துக்கு உதாய் உங்களை எது கடக்க பண்ணுகிறது? what kept the Indians fight till they saw freedom, பாருங்க, விடுதலை பார்க்கிற வரைக்கும் இந்தியர்களை நடத்தினது எது? was words that were said. அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தான். The encouragement that came from those words. அந்த வார்த்தைகளிலிருந்து வந்த அந்த உற்சாகப்படுத்த காரியங்கள் தான். When these writers and poets were writing to them, அவர்களுக்கு எதுவா இந்த கவிஞர்கள் எழுத்தார்கள் எழுதும்போது they were introducing a concept to them. அவர்களுக்கு ஒரு கருத்தை கற்பித்தார்கள். That concept became their vision. அந்த கருத்து அவர்களுக்கு ஒரு தரிசனமாய் மாறினது. When you have a vision, பாருங்கள், உங்களுக்கு ஒரு தரிசனம் கெட்ட பிறகு the Bible says in Habakkuk chapter 2, ஹபக்கக் புத்தகத்திலே வேதவசனம் சொல்கிறது, verse 2, he says, 2வது அதிகாரம், when you have a vision, ஒரு தரிசனம் உண்டாகும், write it down அதை எழுதி வை, and run thereby. அது மாத்திரமே அதன்படி நீ ஓட ஆரம்பி என்று They சொல்லப்படுகிறது. began to run after their vision. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துக்கு எதுவாய் ஓட What is ஆரம்பித்தார்கள். our vision? நம்முடைய தரிசனம் என்ன? God has placed eternity on our eyes. தேவன் நமக்கு முன்பாக நித்தியத்தை வைத்திருக்கிறார். We have a heavenly home. நமக்கு ஒரு பரலோக வாசம் We are not இருக்கிறது. citizens of this earth. இப்பிரபஞ்சத்தின் குடிமகன்கள் நாம் அல்ல. We are in a race that we have to run, நாம் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் நமக்கு முன்பாக இருக்கிறது. setting our eyes on Jesus. இயேசுவுக்கு மேல் நம்முடைய கண்களை நாட்டப்பட When you வேண்டும். run faithfully, உண்மையோடு நீங்கள் ஓடுவீர்கள் when you என்றால் finish your race, ஓட்டத்தை முடிக்கும்போது there is a crown of glory that is awaiting ஒரு you. மகிமையின் கிரீடம் உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. So we run with hope. ஆதலால் நம்பிக்கையுடன் நாம் We ஓடுகிறோம். have a vision that is set before நமக்கு us. முன்பாக ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. Amen. Amen. But as what's going to keep us running? ஆனால் எதுங்க நம்மளை தொடர்ந்து ஓடச் செய்யும்? What's going to keep us fighting? எதை நம்மளை தொடர்ந்து போராடச் செய்யும்? God's given us some marching orders in the word. பாருங்க, வேதவசனத்துல தேவன் நமக்கு ஒரு மார்ச்சிங் ஆர்டர்ஸை கொடுத்திருக்கிறார். In some of these war movies, பாருங்க, இந்த யுத்தத்தின் படங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா if you see at the peak when they are about to go into battle, இப்போதான் போராட்ட களத்துக்கு போற அந்த நேரத்துல எல்லாம் they're all lined up. எல்லாம் வரிசையா நிற்பாங்க. They can see their enemy about a kilometer away lined up against them. கண்டிப்பா எதிரியாளியை ஒரு கட்ட தூரத்துல அவர்கள் பார்க்க முடியும். அவன் காத்து கொண்டிருக்கான். They are about to enter into battle. இப்ப போராட போறாங்க. அந்த தருணம் The commander in chief will bring out his horse, அந்த தளபதி வந்து அவனுடைய சேனை வீரர்களின் குதிரையெல்லாம் கொண்டு வந்துருவான். and he will start to ride in front of his men, அவன் மனுஷருக்கு முன்பால அந்த குதிரையில அப்படி போவான். and he'll begin to say words. அவன் சில வார்த்தைகளை சொல்லுவான். Men, if we fall fighting for the glory of our land. வீரர்களே, நாம் மரித்தால் நம்முடைய தேசத்துக்காக நாம் வீழ்கிறோம். Everyone that is standing here, இருந்து கொண்டிருக்கிற you ஒவ்வொருவரும் are to create history. நீ சரித்திரத்தை உண்டு பண்ணுகிறவன் என்று சொல்லுவான். They have a way to start a fire in their heart. அவர்களுடைய இருதயத்தில் ஒரு அக்கினியை கொண்டு வருகிற வார்த்தைகளை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். Maybe until that time these men were standing there thinking, oh my gosh, how am I going to face this? What's going to happen? What about my children? What about my family? Maybe they were nervous. அந்த வார்த்தை கேட்கிற வரைக்கும், ஓ என்னுடைய குடும்பத்தை குறித்தது என்ன, என்னுடைய பிள்ளைகளை குறித்தது என்ன, செத்து போயிடுவானா, எதிர்காலம் என்ன பயந்து இருந்திருக்கலாம். But when the commander comes in front of them, ஆனா அவர்கள் முன்னால அவருடைய தலைவன், அவருடைய தளபதி வந்து and நிற்கும்போது, when he begins his speech, அவனுடைய பேச்சை அவன் ஆரம்பிக்கும்போது, and when he addresses them as you are the heroes of this land, இந்த தேசத்தின் பிரஜைகள் மாத்திரல்ல, தலைவன் நாயகன் நீ, the God of this kingdom, இந்த ராஜ்யத்தின் தலைவன் நீ, the protector of this kingdom. இந்த ராஜ்யத்தை காக்கிறவன் நீ. As soon as they start saying these things, வேறுபட்ட வார்த்தைகளை அந்த தளபதி சொல்லும்போது, there's a fire that starts to burn in their heart. அவனுடைய வீரர்களுடைய இருதயத்தில் ஒரு அக்கினி ஊட்டம். And then when the commander says, charge! போய் அவளை வீழ்த்தலாம் என்று What do these men say? இந்த வீரர்கள் என்ன Oh, சொல்லுவாங்க? forget it, I'm going ஐயோ home. போய் உங்களுக்கு வேற வேலை No, இல்லைன்னு what do they சொல்லுவாங்க. do? இல்லங்க, They என்னங்க draw பண்ணுவாங்க? their swords அவர்களுடைய பட்டயத்தை and எடுத்துக்கொள்வார்கள். they go after it, அந்த விரோதிகள் எதிராய் not போவார்கள். fearing their lives, அவர்கள் ஜீவித்தை குறித்து பயப்பட ready மாட்டார்கள். for sacrifice, அவர்கள் பலி கொடுக்க ready to conquer. அதை போய் வீழ்த்தி மேற்கொள்ள அவர்கள் That's what ஆயத்தப்படுவார்கள். the word of God is to us. அதுதாங்க தேவனுடைய வார்த்தை நமக்கும் பண்ணுகிறது. Jeremiah said, எரேமியா சொல்லுகிறான், the word of God is shut up in my bones as of fire. தேவனுடைய
தேவனுடைய வார்த்தை என்னுடைய எலும்புக்குள்ளே அக்கினியாய் அடங்கி இருக்கிறது. Hallelujah. Amen. When you have the word in you, உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை it's இருக்கும்போது the fire for the fuel for you to propel, நீங்கள் தொடர்ந்து வேகமாய் ஓடுகிற சத்துவப்படுத்துகிற பொருள் அது. to go higher. நீங்கள் மேலே உயர வேண்டும். Hallelujah. Hallelujah. So what am I saying to you this morning? என்ன தெரியுமா நாங்கள் சொல்ல வரோம்? You are in a fight. நீங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. You have marching orders given to you by his word. அவருடைய வார்த்தையினால் உங்களுக்கு சில கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டு When கொண்டிருக்கிறது. that word is in you, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள when இருக்கும்போது you begin to keep those words, அந்த வார்த்தைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளும்போது what's going to happen? என்ன தெரியுமா நடக்கும்? Like fire, it's going to burn inside of you. அக்கினி போல அது உங்களுக்குள்ள எரிய It's ஆரம்பிக்கும். going to help you fight through the flames that the enemy brings against you. எதிராளி உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற அக்கினி நீங்கள் தாக்க முடியும். It'll start to propel you to go higher. இன்னும் நீங்கள் உயர்ந்து போகும்படி அது உங்களை சத்துவிக்கும். So one day when the angels and Jesus is waiting to meet you, ஒரு நாள் தூதர்களோடு இயேசு கிறிஸ்து உங்களை வரவேற்க ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கும்போது he'll look at you and say, you fought the good fight. அவர் உங்களை பார்த்து சொல்வார், நீ நல்ல போராட்டத்தை You kept the போராடினாய். faith, you ran the நீ race. விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை ஓடி முடித்தாய் மகனே. Happy Independence Day. உனக்கு இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். Praise the Lord. Amen. Wonderful to hear that from the mouth of Jesus. அது Amen. இயேசுவோட வாயிலிருந்து கேட்கும்போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்ல But to நமக்கு. hear that, அது கேட்கணும்னா let's begin to become keepers of his word. முதலாவது அவருடைய வார்த்தையை வைத்துக் கொள்கிற விசுவாசியாய் நாம் மாற வேண்டும். John 8:51 யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் and verse 52, please. 52ஆம் வசனத்தையும் தயவு செய்து வாசிங்க. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவரும் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசிப்பதில்லை என்றாய். Hallelujah. Amen. What is Jesus saying here? இங்க இயேசு என்ன சொல்ல வராரு? He says, if anyone keeps my word, ஒருவனாகிலும் என்னுடைய வார்த்தை கை கொள்வான் என்றால், hallelujah, Amen, he will not taste death. அவன் மரணத்தை ருசி பார்க்க மாட்டான். Amen. In verse 51 he says, 51ஆம் வசனம் சொல்கிறது, if anyone, truly truly I say to you, நான் உண்மையாகவே உனக்கு சொல்கிறேன், if anyone keeps my word, என்னுடைய வார்த்தையை வைத்துக் கொள்கிறவன் he will never see death. அவன் மரணத்தை சந்திக்க மாட்டான். Amen. Hallelujah. Now there's a lot of interpretations for this word, இந்த வார்த்தைக்கு अनेक வியாக்கியானம் இருக்கிறது. but let me say it this way. ஆனா இத நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லட்டும். Who were we நாம் யாராக இருந்தோங்க? before we knew Christ? இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோங்க? Ephesians 2 verse 2 says we were dead, right? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது நாம் மரித்திருந்தோம். Ephesians 2:1 says we were dead. 2:1 சொல்லுகிறது நாம் மரித்திருந்தோம். What made us alive? எதுங்க நம்மளை உயிர்ப்பித்தது? The same chapter says love, but the great love and the mercy of God. அதே அதிகாரத்துல பார்க்கும் தேவனுடைய பிரதானமான இரக்கம் அன்பு நிமித்தம் From verse 4 onwards, 4ஆம் வசனத்திலிருந்து அது God raised us up in Jesus Christ. தேவனே கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மளை உயிரோடு எழுப்பினார். Romans 6 tells us ரோமர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, we died the death of the cross with Jesus. சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவோட நாமளும் சிலுவையிலே பாட We அனுபவித்து died to sin, நாம் பாவத்துக்கு மரித்து, but as Jesus was raised, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படும் we போது were also raised with Christ. நாமளும் கிறிஸ்துவுடன் எழுந்தோம். Now we are alive in Jesus. இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு If you இருக்கிறோம். are a believer, நீங்கள் விசுவாசியாக you are இருக்கிறீர்களா? alive in Jesus, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் உயிரோடு இருக்கிறீர்கள் which என்று means அர்த்தம். the life of Jesus should flow in you. அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் உங்களுக்குள்ள புறப்பட்டு வரணுங்க. John 15 Jesus said, யோவான் 17ஆம் அதிகாரம், if you abide in me and I abide in you, எனக்குள் நீ தங்கி இருந்து நான் உனக்குள்ளே தங்கி you இருந்தால் can ask anything in my name and I will give it to you. என்னுடைய நாமத்தில் நீ எது கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். But look at the first part. ஆனா அதுல முதல் பகுதியை He பாருங்க. says, you abide in me and I abide in you. முதலாவது நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளே அங்க இருக்கும். What does that mean? அதோட அர்த்தம் என்ன? My life flows into you. என்னுடைய ஜீவன் உனக்குள்ள புறப்பட்டு போணும். So as a believer, விசுவாசியாக the இருக்கிற life of Jesus is in us. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்குள்ள We இருக்கிறது. are alive in him. அவருக்குள்ளே நாம் உயிரோடு இருக்கிறோம். If you need to run and fight your fight, நீங்கள் ஓடி இந்த போராட்டத்தை போராடணும்னா you need to be alive, நீங்க முதலாவது உயிரோடு இருக்கணும். spiritually alive. ஆவிக்குரிய நிலையில உயிரோடு இருக்கணும். Not like some Christians today. இந்த நாட்களில் காணப்படுகிற சில கிறிஸ்துவர்கள் போல அல்ல. Sunday they are alive. வெறும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அப்படியே Monday they are பிரகாசமா இருப்பான். spiritually sick. மண்டே பாத்தீங்கன்னா அப்படியே ஆவிக்குரிய பலவீனம். Tuesday they are spiritually in coma. டியூஸ்டேல பார்த்தா கோமாக்கே போயிருவான். Wednesday spiritually dead. புதன் கிழமையில செத்து போயிருப்பாங்க. Then they come back to church. பிறகு சபைக்கு வருவாங்க. On Sunday they ஞாயிற்றுக்கிழமை repent again. மறுபடியும் மனதில் Lord, make me alive in you. ஆண்டவரே எனக்குள்ள
புதுப்பிங்க, என்னை உயிரோட ஆக்குங்க உங்களுக்குள்ள. The cycle of this weak spiritual life never ends. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் இந்த வட்டம் வந்து என்னைக்குமே முடியாதுங்க. That is not our church, a different church I'm talking சபையை about. குறித்து பேசல, வேற ஒரு சபையை பேசுறோம். But that should not be our story. அது நம்மளுடைய கதையா எப்பவுமே இருக்க கூடாது. The life of Jesus in us every day. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் தோன்றப்பட வேண்டும். Now in John he says, யோவான்ல அவர் சொல்றாரு, how is that going to happen? அது எப்படி தான் நடக்குமா? Keep my words. அவருடைய வார்த்தையை வைத்துக்கொள்ளணும். If you keep his words, அவருடைய வார்த்தையை நீங்கள் வைத்துக்கொள்ளும்போது his life is going to be in you. அப்பொழுது அவருடைய ஜீவனும் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். He is his words. அவரே அவருடைய வார்த்தையாக இருக்கிறாருங்க. Because he is the word. Amen. அவர்தானே வார்த்தை. John 1:1. யோவான் 1:1. If you keep that word, அந்த வார்த்தையை நீங்கள் வைத்துக்கொள்ளும்போது that word அந்த வார்த்தை brings life into you. உங்களுக்குள்ளே ஒரு ஜீவனை பெருப்பிக்கிறது. I want to see the church of Jesus Christ நான் இயேசு கிறிஸ்துவின் சபையை பார்க்க விரும்புகிறேன். in these days இந்த நாட்களிலே full of his life. முழு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை உடைய சபையை நான் பார்க்க விரும்புகிறேன். We have so many people here. பாருங்க எத்தனை பேர் இருக்கோம். If just 5 to 10 of us இங்க இருக்கிற வெறும் 5-10 பேர் are overflowing with the life of Jesus, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் நிரம்பி வழிந்து ஓடுறவர்களாக this இருந்தா city will never be the same. இந்த பட்டணம் இப்ப பார்க்கிறது போல இருக்காதுங்க. You want proof? உங்களுக்கு அடையாளம் வேணுமா, Read ஆதாரம் the வேணுமா? book of Acts. நீங்கள் போய் அப்போஸ்தலர் நடவடிக்கை புக்கை பாருங்க. Jesus talked to 12 of them. பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 பேர்கிட்ட தான் பேசினார். What happened to them? 12 பேருக்கு என்ன ஆச்சு? They waited, அவங்க got காத்திருந்தாங்க. filled in the Holy Spirit, பரிசுத்த ஆவியோட நிறைவு பெற்றாங்க. overflowing with the life of இயேசு Jesus. கிறிஸ்துவின் ஜீவனால் பெருண்டோட பண்ணாங்க. 12 men took over the world. 12 பேர் தான் உலகத்தை மாத்திட்டாங்க. Till today the gospel is being preached. இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் If பிரசங்கிக்கப்படுகிறது. 12 here are overflowing with the life of Jesus, வெறும் இங்க இருக்கிறவர்களே 12 பேர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் the world can never be the same. இந்த உலகம் இதே போல இருக்காது. Hallelujah. ஆமென். It's your choice. இது உங்களுடைய தீர்மானம். Let's begin with keeping his words. அவருடைய வார்த்தையை வைத்துக் கொள்கிறது நாம் தொடங்குவோம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆமென். Secondly, இரண்டாவது, for us to keep fighting, தொடர்ந்து நாம் போராட வேண்டும் for என்றால், us to hear Happy Independence Day from the Lord, தேவனிடமிருந்து இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்களை கேட்க வேண்டும்னா, turn with me Ephesians chapter 4. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வேத வசனங்களை திருப்புங்க. Hallelujah. Let's read from verses 1 to 4, please. 1லிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போமா? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதானத்தை கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. Okay, now I want you to picture again. நீங்க மறுபடியும் ஒரு சித்திரத்தை பார்க்கணும்னு You விரும்புறேன். are in the front of the war zone. இப்போ நீங்கள் அந்த போர்க்களத்தின் முன்பாகத்துல இருக்கிறீங்க. You're hearing the commander in chief, our Lord Jesus, speaking to நம்முடைய you. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவான தளபதி சில வார்த்தைகளோடு பேசுகிறார். And he is giving you the encouragement for the fight. இப்போ போராட வேண்டிய அந்த போராட்டத்துக்கு ஏதுவான உற்சாகத்தை அவர் கொடுத்து What is கொண்டிருக்கிறார். he saying to you? உங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? I urge you. நான் உங்களை வேண்டிக் கொள்கிறது. What do I urge you? என்னென்று வேண்டிக் To கொள்கிறார்? walk in a manner worthy of the calling to which you have been called. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் பாத்திரவானாய் நடக்க வேண்டும். Amen. Amen. Couple months ago, சில மாதங்களுக்கு I முன்பாக preached a sermon about we being called. தேவனால் அழைக்கப்படுகிறது குறித்து அண்ணன் பிரசங்கித்தார். What he has called us நம்மளை அவர் எப்படி அழைத்தார்? and what he has called us to. எதற்காக அவர் நம்மளை அழைத்தார்? What has God called us? எப்படிங்க அவர் நம்மளை அழைத்தாரு? In Acts chapter 15 we read, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல he has பார்க்கிறோம். called us as a people by his name. அவருடைய நாமத்தை உடைய ஜனமாய் நம்மளை அவர் அழைக்கிறாராம். Amen. Amen. What does that mean? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? Now brother Purushothaman புருஷோத்தமன் என்கிற is சகோதரர் not only Purushothaman. அவர் வெறும் புருஷோத்தமன் அல்ல. The name that follows after him அந்த பேருக்கு பின் பேர் என்ன தெரியுமா? is the name of our God. அது நம்முடைய தேவனுடைய பேர். And our God has a lot of names, right? நம்முடைய தேவனுக்கு எத்தனை பேர் இருக்கு இல்லையா? The all-powerful God, சர்வ வல்லமை the தேவன், all-wise God, சகல ஞானமுள்ளவர், God the provider. போஷிக்கிறதே. All those names now அந்த நாமம் எல்லாம் after your name. ஆமென். அது நம்ம பேருடைய. What does that show? அது எது நம்ம காண்பிக்குது? It shows belonging. அது யாருக்கும் நம்ம சொந்தமானவர்கள் என்றதை It காண்பிக்கிறது. shows sonship. அது வந்து புத்திர சுவிகாரத்தை காண்பிக்கிறது. My name is Samuel Olsen Yashwant. என்னுடைய பேர் ஜோயல் ஜான்சன்.
அண்ணன் பேர் What does Yashwant mean? அந்த யஷ்வந்த் என்ன தெரியுமா? That means that's my dad's name. அது அண்ணனுடைய அப்பாவுடைய When his name is added to my name, அவருடைய பேர் அண்ணனுடைய பேரோடு it சேர்க்கப்படும். shows the rest of the world that I am his son. முழு உலகத்துக்கு என்ன காண்பிக்கிறது? அண்ணன் அப்பாவுடைய பிள்ளை. With that name comes a lot of benefits. அந்த நாமத்தோட अनेक நன்மைகள் வருகிறது. Now to your name, the name of the Most High is added. இப்போ உங்களுடைய பேரோட உன்னதமானவருடைய பேரும் சேர்க்கப்படும்போது, Because he calls you as my own. He says, you are mine. அவர் சொல்றாரு, எனக்கு சொந்தமானவன் நீ, You are my royal priesthood. என்னுடைய பிரதான ஆசாரியன், You are my people. நீ என்னுடைய ஜனம் என்று You are சொல்கிறார். my treasure. நீ என்னுடைய சொத்து. Amen. You are my son, my daughter. நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். His name is added to you. அவருடைய பேர் உங்களோட பேரோடு So, சேர்க்கப்பட்டிருக்கிறது. first of all, what is it? முதலாவது அதோட அர்த்தம் என்ன? You are his child. நீங்கள் அவருடைய பிள்ளை. You belong to him. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். Walk like that. அந்த மாதிரி நடக்க ஆரம்பிங்க. Amen. Amen. Think like that. அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. Talk like that. அவர் பேச ஆரம்பிங்க. If somebody came and told me, உங்களுக்கு என்ன பார்த்து யாராச்சும் வந்து oh, சொன்னாங்க, you don't have authority to sign here இங்க நீ சைன் பண்ண உனக்கு அதிகாரம் இல்லப்பா. because only Pastor Yashwant Kumar can sign ஏன்னா என்னுடைய யஷ்வந்த் குமார் அவர்கள் மாத்திரம் தான் and sign only his பண்ணணும். family can sign, அந்த குடும்பத்தார் மாத்திரம் சைன் பண்ணணும். what will I do? அப்ப அண்ணன் என்ன Oh, பண்ணுவாரு? sorry, I won't do it again. இல்லங்க தப்பு பண்ணிட்டேன்னு சொல்வாரா? I say, hey, ஏய் யாரா? let me show you my ID. நான் யாருன்னு உனக்கு Let me காண்பிக்கிறேன். show you who I நான் am. யாருன்னு தெரியுமாடா? I got this name. எனக்கு இந்த பேர் சொந்தமா I got இருக்கு. legal authority. அது சட்ட ரீதியா நான் தான் உரிமை கொண்டாடணும். Just like that. அதே மாதிரி தான் All of us, நாம எல்லாருங்க we bear his name. நாம் அவருடைய நாமத்தை உடைந்திருக்கிறோம். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Ephesians chapter 1 verse 13. எபேசியர் 4 அதிகாரம் 13 வசனம், What has God done as an added value to that? அவருடைய நாமத்தை கொடுத்தபடியால் இன்னொரு காரியத்தையும் அவர் சேர்க்கிறார். எது தெரியுமா? He has put a seal of the Holy Spirit on us. பரிசுத்த ஆவியாருடைய முத்திரை நம்ம மேல போறாரு. So when the devil comes and tells you, உங்களை பார்த்து பிசாசு வந்து சொல்லும்போது, you are weak, எப்பா நீ ரொம்ப சோர்ந்து போறீங்க, you are sinner, நீ பாவி, you are drunkard, நீ வந்து குடிகாரன், you are a drug addict. நீ வந்து போதைப் பொருளுக்கு You know, அடிமையானவன். the devil has a list for you, right? உங்களுக்காக பிசாசு ஒரு பட்டியலே வச்சிருப்பான். You know what you should say? நீங்க என்னமா சொல்லணும்? Don't you see the stamp? அப்பா என் மேல இருக்க முத்திரை உன் கண்ணுக்கு தெரியலையா? This is legal. இது சட்ட ரீதியான Property of God. நான் தேவனுடைய சொத்து. I used to be a drunkard. ஆம், நான் ஒரு காலத்துல குடிகாரன் தான். I used to be an addict. நான் வந்து ஒரு போதைப் பொருளுக்கு உட்பட்டு வந்தான். I used to be a slave to sin once upon a time. ஒரு காலகட்டத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தது But உண்மைதான். now, Amen. ஆனால் இப்பொழுதோ but now, ஆனால் இப்பொழுது I am a new creation. நான் ஒரு புதிய சிருஷ்டி. No world here. இங்க உலகம் இல்ல. No flesh இங்க here. மாம்சம் இல்ல. No sin here. பாவம் இல்ல. This is the property of God. இது தேவனுடைய சொத்து. Everybody say with me. எல்லாரும் என்னோட சேர்ந்து I சொல்லுங்க. am நான் the property of God. தேவனுடைய சொத்து. Say with me once again. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. I am நான் the property of God. தேவனுடைய சொத்து. Now live like that. இப்போ நீங்க அந்த மாதிரி வாழ I ஆரம்பிங்க. urge you, brothers. வேண்டுகிறேன் I சகோதரரே. urge you, sisters. சகோதரி உன்னை வேண்டுகிறேன். Walk in a manner that is worthy of your calling. உங்கள் அழைப்பின் தகுதிக்கு ஏதுவாய் வாழ ஆரம்பிங்கள். He has called you as sons and daughters. பிள்ளை மகள் மகள் என்று அவள் அழைக்க ஆரம்பித்து. What else is there a part of that calling? அந்த அழைப்போடு இன்னொன்னு என்னமா இருக்கு? There are some prophets here. அநேக தீர்க்கதரிசிகள் There are some இருக்கிறீர்கள். teachers here. அநேக Some போதகமானவர்கள் apostles here. அநேக Some அப்போஸ்தலர்கள் pastors here. போதகர்கள் இருக்கிறீர்கள். Some evangelists சில here. எவாஞ்சலிகள் Walk இருக்கிறீர்கள். in a manner worthy of your calling. உங்கள் அழைப்பின் தகுதிக்கு ஏதுவாய் நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள். Hallelujah. Amen. What else does he say here? இன்னும் வேற எல்லாம் அவர் என்ன சொல்றாரு? How should you walk? எப்படி எல்லாம் நடக்கணும்? He says with all humility. மிக தாழ்மையுடன். All humility. மிக தாழ்மையுடன். See, if some of us learn to become humble, நாம் தாழ்மையா இருக்க கத்துக்கிட்டோம்னு வைங்க, நம்ம சில பேர் 80% of your problem is done. 80% பிரச்சனை அங்கே ஒழிஞ்சு போச்சு. Your ego is your devil. உங்க பெருமை, உங்க ஈகோவே உங்களுக்கு பிசாசா மாறி இருக்கு. That's what's destroying your life. அதே தாங்க உங்க வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கு. That's what's making you mediocre. நீங்க வெறும் ஆவரேஜ் வாழ்க்கையை வாழ செய்கிறது அதுதான். Why? ஏன் தெரியுமா? In Telugu we say, right? தெலுங்குல சொல்வாங்க, எதனால கெட்ட நோறுனால கெட்டானா. யானால கெட்ட அவன் வாயால கெட்டது போல. அந்த நோறு ஏன் வேலை செய்யுது? You know why that mouth works? Because there's an ego. ஏன்னா உள்ள ஒரு ஈகோ இருக்கு. No humility. தாழ்மைன்றது ஒண்ணுமே இருக்காது. Amen. Amen. So what's happening? அப்ப என்ன நடக்கும்? One small prick, ஒரே ஒரு சின்ன குத்து, atom bomb goes off. ஒரு பெரிய வெடி வெடிச்சிரு போல ஆயிடும். Praise the Lord. Amen.
What is the Bible saying? வேதவசனம் என்ன சொல்லுது? You are in a fight. நீ ஒரு போராட்டத்துல இருக்க. You're going to have some problems. உனக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும். There are going to be some people who are going to prick you. சில பேர் வந்து குத்துவான். All the wrong ways. எங்கெங்கலாம் குத்த கூடாது எல்லாத்துலயும் வேணும்னே குத்துவான். What are you going to do? என்ன பண்ணுவீங்க? The Bible teaches humility. வேதவசனம் உங்களுக்கு கற்பிக்குது பாருங்க. I've already told you how to be humble. எப்படி தாழ்மையா இருக்கணும் அண்ணன் ஏற்கனவே சொல்லிருக்கார். 2 Peter 2 பேதுரு verse 8, Jesus, Paul talks about Jesus. 8ஆம் அதிகாரத்துல பவுல் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு. What does he say? என்னமா சொன்னாரு? He emptied himself. தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி. Amen. Amen. In the context, he says he humbled himself. அந்த கருத்துல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் தாழ்த்தினார் In என்று verse 7 பார்க்கிறோம். and 8, he says he emptied himself. 7-8 வசனத்துல விவரித்து சொல்றார். முதலாவது அவரை அவர் வெறுமையாக்கி கொண்டார். So how should I be? How can I be humble? இப்போ நான் எப்படி தாழ்மையாக இருக்கிறது? Empty yourself. உங்களை நீங்க வெறுமையாக்கிக்கங்க. Of yourself. உங்களிலிருந்து உங்களை வெறுமையாக்கிக்கங்க. Amen. Amen. Like Paul said, no longer I, but Christ lives in me. Paul Right? சொல்கிறது போய் இனி நான் அல்ல எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். What does that mean? அது அர்த்தம் என்ன தெரியுமா? Every day it means, oh, I see this thing, dig it and throw it out. It's not. இது எனக்குரியத பார்க்க நான் இது எடுத்து விசார போறேன். This is the flesh, it needs to go out. இது மாம்சம், இது ஒலிக்கப்படணும். Okay, it's the work of humility. இப்போ இதுதான் தாழ்மையின் கிரியை. When you are emptying yourself, நீங்கள் தொடர்ந்து உங்களை வெறுமையாக்கும் போது Christ begins to fill you. Amen. கிறிஸ்து உங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். Now you have better temperance. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தாழ்மை இருக்குது. Amen. You're pricked still. இப்போ உங்களுக்கு குத்துறாங்க ஆனாலும் Still குத்துறாங்க. they are talking behind you. இன்னும் உங்க பின்னால் புறம் பேசுறாங்க. Still they are destroying your reputation. இன்னும் உங்களுடைய பேரை கிழிக்கணும் பார்க்கறாங்க. But what do? ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? You're still fighting the good fight by being humble. தாழ்மையா இருக்கிறபடியால் நல்ல போராட்டத்தை போராட He says be gentle. நீங்கள் He says be gentle. Verse 2. சாந்தமுள்ளவர்களாக இருங்கன்னு வசனம் சொல்கிறது. He says be patient. நீங்க தாழ்மை பொறுமையா இருங்க. Amen. Amen. Some of us are patients in a hospital because we lack patience in our life. ஹாஸ்பிடல்ல வியாதிஸ்தர்களா இருக்கிறோம் காரணம் என்ன? பொறுமையா எழுந்திருக்கோம். பேஷண்டா இருக்கிறோம் because we don't have patience. Our nurse is smiling here. I like that. நம்ம நர்ஸ் சிரிக்கறாங்க. Why? Yeah. Because she sees every day in the hospital. ஏன்னா ஹாஸ்பிடல்ல தினந்தோறும் பேஷண்ட்ஸ் பாக்குறாங்க. Your problem உங்க பிரச்சனை is only here. இங்க தாங்க ஆரம்பிக்குது. Not with your family. உங்க குடும்பத்துல இருந்து இல்ல. Too much assumption. நிறைய சும்மா கற்பனை. And so what do? அதனால என்ன பண்றோம்? We can't stop. நம்ம நிறுத்த வைக்க முடியல. We have no patience. நமக்கு பொறுமையும் இல்ல. We begin to say things we shouldn't say. சொல்லக்கூடாத வார்த்தைகளை அப்படியே சொல்லிடுவோம். அங்கதான் வருது மனநோவு. That's where the heartache comes. Depression. Anger. கோவம். Right? No patience, right? பொறுமை இல்ல. Somebody said something. ஏதோ ஒன்று யாரோ சொல்லிடுவான். Boom! Just burst on them. அப்படியே வெடிச்சிருவாங்க மேல. Waiting to burst. அவளை கிழிக்கிறதுக்கு காத்துட்டு இருப்போம். No patience. பொறுமை இல்ல. Marching order for your war, God is saying this morning. Amen. நீங்க போராட வேண்டிய இந்த போராட்டத்துல தேவன் கொடுக்கிற கோட்பாடு என்ன தெரியுமா? Bite your tongue. உங்க நாக்க கடிச்சுக்கோ. Shut up. வாயை மூடு. Zip up. தெருவுகோல் போட்டுக்க. Walk away. ஓடிடு பின்ன. Let God fight your battle. தேவன் Amen உன்னுடைய போராட்டத்தை அவர் போராடட்டும். Deuteronomy chapter 1 verse 31. உபாகமம் 1:31 வசனத்திலே பார்க்கிறோம். He goes before us. அவர் நமக்கு முன்பாய் சென்று And he will fight for us. அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். Believe that. அவ்வளவுதான். விசுவாசிங்க. Give it to him. அத அவர்ட்ட கொடுத்துருங்க. You be patient. நீங்கள் பொறுமையா இருங்க. Walk in a manner worthy உங்களுடைய அழைப்புக்கு ஏதுவான தகுதியாய் நீங்கள் of your வாழ. calling, right? அழைப்பின் தகுதியாய். Bearing, he says in verse 2, bearing with one another in love. அன்பிலே ஒருவரை தாங்கி Eager to maintain the unity of the spirit in the bond of peace. பாருங்க சமாதானத்தின் ஐக்கியத்தை காத்துக்கொள்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணுமா? Praise the Lord. Amen. He's saying if you keep these things, இந்த காரியங்களை நீங்க கைக்கொண்டீங்கன்னா we don't have time to talk in depth about this, இது குறித்து ஆழமா பேச நேரம் இல்லை. but go home and meditate on தயவு செய்து this. வீட்டுக்கு போய் தியானித்து பாருங்க. Bearing with one another. ஒருத்தர் ஒருவரை நாம் தாங்கணுமாங்க. Bearing includes forgiving. தாங்குறதுனா மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். To bear with somebody, ஒருத்தரோட நம்ம தாங்கணும்னா you need to be forgiving. முதல்ல நீங்கள் மன்னிக்கிறவர்களாக You need to be humble. நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். You need to be patient. நீங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். You need to choose to keep peace. அவரோட நீங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். Amen. Amen. Even if they work against you. உங்களுக்கு விரோதமாகவே அவங்க செயல்பட்டாலும் Bearing with one another in love. ஒருவருடன் அன்பிலே நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. When you do this, இதை நீங்கள் செய்யும்போது what's going to happen? என்ன தெரியுமா நடக்கும்? You are getting stronger. நீங்கள் பெலன் மேல் பெலன் Your அடைந்து fight's getting more effective. உங்களுடைய போராட்டம் இன்னும் வளம் கொள்ளுகிறது. And one day you will definitely hear Happy Independence Day. ஒரு நாள் கண்டிப்பா நம்முடைய தேவனுடைய வாயிலிருந்து நீங்கள் கேட்பீங்க இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். Hallelujah. Amen. Okay, let's turn to James chapter 1. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் verse 27 please. 27ஆம் வசனத்தை பார்ப்போமா? James 1 யாக்கோபு 1 verses 27.
27ஆம் வசனம். Hallelujah. Amen. Now he says, அவர் சொல்கிறார், religion that is pure and undefiled before God the Father. மாசில்லாத தூய பக்தி. Praise the Lord. Amen. What is the religion that is pure? மாசில்லாத தூய பக்தி உள்ள மதம் எது? And what is that is undefiled before the Father? He says, first of all, to visit the orphans முதலாவது போய் அநாதைகளை சந்திக்கிறது, and widows in their affliction. மலடிகளை அவர்களுடைய உபத்திர நாட்களில் அவர்களை போய் பார்க்கணுமா, விதவைகளை அவர்களுடைய உபத்திர நாட்களை போய் சந்திக்கணும். And to keep oneself unstained from the world. மாத்திரமல்ல உலகத்திலிருந்து கரைப்படாதவர்களாய் காத்துக்கொள்கிறவர்கள். You are in church this morning. இந்த காலையில சபையில இருக்கீங்க. We are here to learn from the Bible. Amen. தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள தான் வந்தோம் இல்லையா? He says, what is pure religion? மாசற்ற மதம் எதுங்க? You are in a fight. நீங்கள் போராட்டத்தில் You have இருக்கீங்க. to fight the good fight. நல்ல போராட்டத்தை போராடணும். We are following Jesus. இயேசுவை பின்தொடர்ந்து The போறோம். world calls us the Christian religion. உலகம் வந்து நம்மளை பார்த்து கிறிஸ்தவ மதத்தினர்கள் என்று சொல்றாங்க. Okay, what is pure in this religion? இப்போ இந்த மதத்துல பரிசுத்தமும் சுத்தமானது என்ன? Very simple. ரொம்ப இயல்புதான். Jesus put it this way. இயேசுவை இப்படி சொல்றாரு, Love God the Father, பிதாவாகிய அன்பு கூறுங்க, love your neighbor. உங்க அயலத்தானே அன்பு That's கூறுங்க. what this verse is. அதுதான் இந்த வசனம். If you love your neighbor, உங்க அயலத்தானே அன்பு கூர்ந்தா you will go visit the orphans. நீங்கள் அப்ப அநாதைகளை போய் பார்ப்பீங்க. Why? ஏன்? Because they are the image of God. அவங்களும் தேவனுடைய சாயல் உடையவர்கள் தானே. They're less privileged. அவர்களுக்கு கொஞ்சம் பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். They need the love of God. அவர்களுக்கு தேவனுடைய அன்பு வேண்டும். They need a helping hand. அவர்களுக்கு ஒரு உதவி கரங்கள் தேவைப்படுகிறது. When we talk about orphans, it doesn't just mean orphans who've lost their parents. பாருங்க, வெறும் பெற்றோர்களை இழந்த அநாதைகள்னு அர்த்தம் இல்லங்க. When I see this word orphan, this is how I see it. இந்த வார்த்தை அநாதை, இங்க சொல்லப்படுகிற அந்த அநாதை என்ற வார்த்தை நான் பார்க்கும்போது, Every human being in this world who does not know Jesus is an orphan. இயேசு கிறிஸ்துவை அறியாத காணப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் அநாதை தான். Are you with me? என்னோட இருக்கீங்களா? What did Jesus say? இயேசுவா என்ன சொன்னாரு? I came to seek and search for the lost. பாருங்க, தொலைந்து போனவனை தேடி கண்டுபிடிக்கும்படியாய் தான் நான் வந்தேன். They are far from their father God. அவர்கள் பிதாவாகிய தேவனிலிருந்து மிக தூரத்தில் இருக்கிறார்கள். They don't even know they have a father. அவர்களுக்கு ஒரு பிதா ஒருவர் இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. They are orphans. அவர்கள் அநாதை. But they have to come into this family, this relationship with Jesus. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு உறவு வைத்துக்கொண்டு இந்த குடும்பத்தில் அவர்கள் சேர்க்கப்பட And that வேண்டும். Jesus says, I will not leave you as orphans. ஏன்னா இயேசுவா சொல்றார், உன்னை அநாதை போல கைவிட Praise the போவதில்லை. Lord. ஆமென். So visiting the lost. பாருங்க, தொலைந்து போறவர்களை நாம் போய் சந்திக்கும்போது, Last week I told you, you are the salt and the light. போன வாரம் அண்ணன் தெளிவாக சொன்னார், நாம் தேவனுடைய உப்பும் வெளிச்சமாம் இருக்கிறோம். We ought to, as a part of pure religion, you ought to visit the orphans. மாசற்ற மதத்தினவர்களாக இருக்கிற நாம் கண்டிப்பாய் அநாதைகளை போய் நாம் சந்திக்க வேண்டுங்க. The widows விதவைகளை பார்க்கணும், who are in affliction. அவர்கள் உபத்திரத்தில் இருக்கிறார்கள். People in this world who are facing loss. பாருங்க, இழப்பை சந்தித்த ஜனங்கள், living in sin, பாவத்திலே வாழ்கிறவர்கள், going towards destruction, அழிவுக்கு ஏதுவாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், children who've lost their parents. பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள். As a Christian, you ought to carry compassion in your heart. கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் இருதயத்தில் அதிகமான இரக்கத்தை, மன இரக்கத்தை வைத்துக் கொள்ள If வேண்டும். we say we ought to be like Jesus, நாம் இயேசுவை போல இருக்கணும் அப்படி நம்ம the விரும்பணும். Bible says when Jesus saw the masses, he was moved with பாருங்க, compassion. திரளான கூட்டத்தை இயேசு கிறிஸ்து அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவர் மனமுருகினார் என்று பார்த்தோம். Compassion should be a quality in your heart. உங்களுடைய இருதயத்திலே மனதுருக்கம் ஒரு நல்ல தரமாக இருக்கணுங்க. Praise the Lord. Amen. Hallelujah. Amen. It's not that, oh, don't worry, Pastor Alls is there, church is there, they'll take care of all the needs of the poor and the needy and the orphans and the widows. நீங்க சும்மா சொல்லி இப்படி இருக்க கூடாது. ஓ, போதகர் பாஸ்டர் ஆல்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லா விதவைகளுக்கும் எல்லா ஏழைகளுக்கு தேவையெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கப்பான்னு சொல்லக்கூடாது. If every one of us are compassionate, நாம எல்லாருமே மனதுருக்கமா இருந்தோம்னா, you know how much pain in this world we can wipe away. இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை வலிகளை நாம் நீக்க முடியும் தெரியுமா சபையே? Praise the Lord. Amen. And that God has placed on in our hands. அந்த
அந்த காரியத்தை நம்முடைய கரத்திலே தேவன் And வைத்திருக்கிறார். then he says, don't be spotted. Finally, in that verse, he says, don't be spotted by the world. கடைசியா அவர் சொல்கிறார், உலகத்தினால் கரைப்பட்டவர்களால் நீங்கள் We காணப்படக்கூடாது. are called to be in the world, நாம் உலகத்தில் இருக்கும்படியாக தான் but அழைக்கப்பட்டோம். the world cannot be in us. ஆனால் உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. Amen. The things of the world cannot be in us. இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளே The காணப்படக்கூடாது. Bible preaches separation. பாருங்க, வேத வசனம் பிரிவினை குறித்து தான் பிரசங்கிக்கிறது. Separate yourself from the sins of the world, இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து உங்களை from வேர்பிரித்துக் the lust கொள்ளுங்க. of the eyes, கண்களின் இச்சை, from the works of the flesh. மாம்சத்தின் காரியங்கள், But the இச்சைகள். Bible doesn't preach isolation. ஆனால் தனிமைப்படுத்தப்படுகிறதை குறித்து வேத வசனம் சொல்கிறது இல்ல. Separation, yes, பிரிவினை உண்மைதான், not isolation. ஆனால் தனிமைப்படுத்துகிறது இல்லைங்க. Praise the Lord. Amen. Praise the Lord. Amen. So you're separate from the world, நீங்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கீங்க. but you're involved with the world by bringing them into the fold of Christ. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த உலகத்தை நீங்கள் இழுத்து கொண்டு வர அனுப்பப்பட்டிருக்கீங்க. Another marching order God is giving you. இதோ இந்த மார்ச்சிங் ஆர்டர் தேவன் கொடுக்கிறார். No compromise in your life. நம்ம ஒத்து போக கூடாதுங்க. Amen. Amen. No spots of the world in your life. உலகத்தின் ஒரு விதமான கரைகளும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. Live the pure and the undefiled religion. முடிந்த அளவுக்கு மாசற்ற மதத்தை நீங்கள் பின்பற்றுவாங்க. Turn with me to 1 Timothy chapter 5, மன்னித்துக் கொள்ளுங்க, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் verse 22. 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தமாக காத்துக்கொள். Hallelujah. Amen. He says, keep yourself pure. உன்னை சுத்தமாய் காத்துக்கொள் என்று சொல்கிறார். Amen. Amen. Keep yourself pure. உன்னை சுத்தமாய் காத்துக்கொள். Another marching order that the Lord is giving us. அது தேவன் நமக்கு கொடுக்கிற இன்னொரு கோட்பாடுங்க. In Proverbs chapter 4 verse 23, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். he says, keep your heart with all diligence. முடிந்த அளவுடன் ஜாக்கிரதையுடன் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. Why? Because of it flows the issues of life. காரணம் என்ன? ஜீவிதத்துக்கு ஏதுவான காரியங்கள் அங்கிருந்து தான் புறப்பட்டு வரும். Praise the Lord. Amen. When you are doing these things, இந்த காரியங்களை நீங்கள் கைக்கொள்ளும்போது, here's the beautiful thing that we have from our Lord. அப்பொழுது தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அழகான காரியம் Again, இதுதான். remember what am I saying to you this morning? தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அண்ணன் என்ன சொல்ல வராரு? You are in a fight. நீங்கள் ஒரு போராட்டத்தில் To இருக்கீங்க. keep fighting, தொடர்ந்து there போராடணும். are things that you need to do சில காரியங்களை நீங்கள் செய்யணும். to keep fighting well. தொடர்ந்து நீங்கள் சரியா போராடணுங்க. When you are doing those things, இந்த காரியங்களை நீங்கள் கைக்கொள்ளும்போது there's a blessedness that comes with that. இதோடு சேர்ந்து ஒரு விதமான ஆசீர்வாதம் சேர்ந்து When வருகிறது. you're keeping the words of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நீங்கள் கைக்கொள்ளும்போது there's a blessedness that comes with that. அதோடு சேர்ந்து ஒரு ஆசீர்வாதமும் வருதுங்க. Jesus begins to keep you. பாருங்க, இயேசப்பா உங்களை காத்துக்கொள்ள ஆரம்பிப்பார். Turn with me. First Peter chapter 1, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் verse 5. 5ஆம் வசனத்தை வாசிங்க. First Peter chapter. கடைசி காலத்திலே Ah. வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனின் பலத்தினாலே. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. What is he saying? அங்க என்ன சொல்ல He வருகிறார்? says, by the power of God, you are being guarded through faith for salvation, ready to be revealed in the last days. Praise be Hallelujah. to God. When you are keeping நீங்கள் வைத்துக் கொள்ளும்போது the marching orders that God has given you, தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கோட்பாடுகளை நீங்கள் கைக்கொள்ளும்போது your fight is helped. உங்களுடைய போராட்டம் உதவி செய்யப்படுகிறது. Praise the Lord. Amen. For the freedom fighters of our nation, பாருங்க, நம்முடைய தேசத்தின் போராளிகளுக்கு when they heard these words, இந்த வார்த்தைகளை தொடர்ந்து when they heard the கேட்டுக்கொண்டிருக்கும்போது, poets and the writers, எழுத்தாளர்கள் சொல்கிற வார்த்தைகளை when vision கேட்டுக்கொண்டிருக்கும்போது was given them, அவங்களுக்கு ஒரு தரிசனம் they கொடுக்கப்படுகிறது. began to fight. அதுக்கு எதுவா போராட ஆரம்பிக்கிறாங்க. Many times we saw they lost their lives in the fight. நிறைய முறை நம்ம அறிந்திருக்கிறோம், இந்த போராட்டத்துல அவங்க வாழ்க்கையே இறந்து போனாங்க. Why? ஏன்? There wasn't a big government that can actually protect and keep them. ஏன்னா அவர்களை தக்கு காத்துக்கொள்ள ஒரு பெரிய அரசாங்கம் அவங்களுக்கு உதவியா இல்ல. But for us, we have a hope. ஆமென். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. When we are fighting, நாம் போராடும்போது, when we are taking that one step, இயேசுவுக்காக நம்ம ஒரு அடியை வைக்கும்போது, the power of God begins to keep you. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Why did they not backslide? ஏன் தெரியுமா அவங்க பின்திரும்பி போல? Because they definitely took the steps by keeping the words of Jesus. இயேசுவுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு காலை வச்சிட்டாங்க.
Praise the Lord. Amen. But what was happening beyond the big picture? What was happening? ஆனால் பெரிய படத்துல என்னங்க நடந்து The கொண்டிருக்கிறது? power of God was keeping them. தேவனுடைய வல்லமை அவர்களை காத்துக்கொண்டு When you keep His word, நீங்கள் அவருடைய வார்த்தை காத்துக்கொள்ளும்போது now you have access for His power to keep you. இப்ப அவருடைய வல்லமை உங்களை காத்துக்கொள்ளும்படி அனுமதியும் When பெற்றுக்கொள்கிறீங்க. you are disobedient, நீங்கள் கீழ்ப்படியாம போனீங்கன்னா His power cannot keep you. அப்ப அவருடைய வல்லமை உங்களை காத்துக்கொள்ள முடியாது. But when you are obedient, நீங்கள் கீழ்ப்படியும் போது His power keeps you. கண்டிப்பா அவருடைய வல்லமை உங்களை காத்துக்கொள்ளும். Read with me Jude chapter 20, Jude verse 24. யூத் முதலாம் அதிகாரம் 24 வசனம். Jude 24. ஒரே அதிகாரம் 24 வசனம். வழுவாதபடி ஆ. உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. Amen. He will keep you from falling. விழுவாமல் வழுவாமல் உங்களை காப்பார். What do you need to do? நீங்க என்னமா சொன்னோம்? You need to keep His word. நீங்க அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளணும். What do you need to do? நீங்க என்ன பண்ணணும்? You need to keep humility. நீங்கள் தாழ்மையை கைக்கொள்ளணும். You need to walk in a manner worthy of your calling, உங்கள் அழைப்பின் தகுதியாய் நீங்கள் வாழ with ஆரம்பிக்கணும். patience, பொறுமை, bearing with one another in love, பிறரை அன்புல தாங்குகிறது, keeping unity. ஐக்கியத்தை காத்துக்கொள்கிறது. You need to keep your faith. உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். When you are taking small steps in keeping, பாருங்க, ஒரு சின்ன அடிகளை நீங்கள் வைக்கும்போது what's He doing? அவர் என்ன பண்றாரு? He's keeping you from falling. நீங்கள் வழுவாமல் உங்களை அவர் காத்துக்கொள்கிறார். That excites me. அது என்னை Hallelujah. உற்சாகப்படுத்துதுங்க. 2 Thessalonians chapter 3 verse 3. 2 தெசலோனியர் 3 அதிகாரம் 3 வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். Who is our God? நம்முடைய தேவன் யார்? He is a faithful God. அவர் உண்மை உள்ளவர். And what does He do? அவர் என்ன பண்றாரா? He will guard you against all evil. எல்லா தீமையிலிருந்தும் அவர் நம்மை காப்பாற்றுகிறாராம். You're going to have a fight. உங்களுக்கு போராட்டம் நிச்சயம். But in the fight, ஆனால் அந்த போராட்டத்துல He will guard you from the arrows hitting you. உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட அன்பிலிருந்து உங்களை அவர் காத்துக்கொள்வாராம். Praise the Lord. Amen. He will guard you from the blows of the enemy. பாருங்க, பகைஞன் வந்து உங்களை குத்துகிற அந்த வீழ்ச்சியில இருந்து உங்களை அவர் காப்பாற்றிக் He's கொள்கிறார். not going to take you out of the fight, உங்களை போராட்டத்துல எடுக்க மாட்டாருங்க. but He will be the protection for you in your fight. ஆனால் உங்களுடைய போராட்டத்திலே உங்களுடைய பாதுகாப்பா அவர் இருக்க ஆரம்பித்துருவார். When you take the small step, He takes the big step. நீங்கள் சின்ன அடி அவருக்காக எடுக்கும்போது உங்களுக்கு அவர் பெரிய அடிகளை எடுக்க ஆரம்பிப்பார். Praise the Lord. Amen. Deuteronomy chapter 32 verse 10. உபாகமம் 32 வசனம் 32 அதிகாரம் 10. Write it down, write it down. Don't read எழுதிக் it. கொள்ளுங்க. It says, He will keep you as the apple of His eye. அவருடைய கண்ணின் மணியை போல உங்களை வைத்துக் கொள்வாராம். What's the apple of your eye? உங்களுடைய கண்ணின் மணி என்ன? This little thing inside here, right? கண்ணுக்குள்ள இருக்குது பாத்தீங்கன்னா இந்த சின்ன கரு போல. When a gust of wind is blowing, ஒரு தூசி எல்லாம் பறக்கும்போது what do? நீங்க என்ன பண்ணுவீங்க? Do you pull out an umbrella? நீங்க ஒரு கொடையை விரிக்கிறீங்களா? Oh, I don't know what's going to get into my eye. என் கண்ணுக்குள்ள என்ன போய்டுமோன்ற. There's an automatic self-defensive mechanism in this eyelids. இந்த கண்ணு ரப்ப பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா தூசி பறக்கும்போது மூடி திறக்கும். Even if you are not able to see the dust, நீங்கள் தூசியை பார்க்க முடியலனா கூட with so many milliseconds your eye will close and protect your eye. ஒவ்வொரு மில்லிசெகண்ட் கண்ணை அப்படி மூடி உங்களை காப்பாத்திரும். Sometimes when your eye is lazy, something gets in. ரொம்ப அப்படியே சோர்ந்து அப்படியே உங்க கண்ணு கொஞ்சம். But that's rare, right? அது ரொம்ப ரேரா. Most of your eyes protect your eyelids are protecting your eyes. ஆனா முடிந்த அளவுக்கு உங்களுடைய கண்ணுடைய அந்த ரப்பம் வந்து உங்களை காத்துக்கொள்கிறது. Amen. Amen. You are the apple of God's eye. நீங்கள் தேவனுடைய கண்மணிகளாம். ஆமென். You are in a battle. நீங்கள் போராட்டத்தில் You இருக்கீங்க. are in a fight. நீங்கள் போராட்டத்தில் இருக்கீங்க. But where are you? ஆனா நீங்க எங்க தான்? You are also the apple of His eye. நீங்கள் அவருடைய கண் மணிங்களாங்க. Hallelujah. You take a little step, நீங்கள் அந்த சின்ன அடி எடுக்கும்போது He takes a big step to protect you. பெரிய அடிகளை வைத்து உங்களை பாதுகாக்கிறாராம். Are you excited this morning? உற்சாகப்படுகிறீர்களா? I want to say something else about our God. நம்முடைய தேவனை குறித்து இன்னொன்று சொல்றேன். Since I have 10 more இன்னும் minutes. 10 நிமிஷம் இருக்கு. அதனால When you take the small step, நீங்கள் தேவனுக்காக சின்ன அடி as I எடுக்கும்போது, already told you from Deuteronomy chapter 1 verses 30, உபாகமம் 1 அதிகாரம் 30 வசனம் சொல்லுது போல, what does our God do? நம்முடைய தேவன் என்ன பண்றாரா? Let's read it now. தயவு செய்து வாசிருங்க.
உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே He will go before you. அவர் நமக்கு முன்பாக சென்று. Tell your neighbor you are in a fight. உங்க பக்கத்துல பார்த்து நீங்க ஒரு போராட்டத்துல இருக்கிறவர். Tell them you are in a fight. நீங்க சொல்லுங்க நீங்க போராட்டத்துல இருக்கீங்க. There's problems around you. உங்களை சுத்தி பிரச்சனை இருக்கு. There's corona in our nation. நம்ம தேசத்துல கொரோனா இருக்கு. There's war rumors in our nation. தொடர்ந்து யுத்தத்தின் செய்திகளை கேட்கிறோம். But ஆனா God goes before you. தேவன் நமக்கு முன்பாய் செல்கிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. What does he do? அவர் என்ன பண்றாரு? He goes before you. அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். அப்புறம் என்ன பண்றாருங்க? What does he do? எகிப்தில் உங்களிலிருந்து ஆ. உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் ஆ. வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். He will fight for you, says the word. Hallelujah. Amen. What is God doing? தேவன் என்ன பண்றாரு See, in பாருங்க. this life, இந்த வாழ்க்கை every day where are you going? தினந்தோறும் எங்கங்க போறீங்க? You're going forward. முன்னதான போறீங்க? Is anybody living in yesterday? நேட்ல எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? Who's living yesterday? கோமால இருக்கிறவங்க. If anybody living yesterday, then that means you're depressed. யாராச்சும் நேத்து வாழ்ந்து கொண்டிருந்தா Come forward, we'll pray for you. Amen. முன்ன வாங்க ஜெபிக்கிறோம். Everybody is going forward in life. எல்லாரும் வாழ்க்கையில முன்னதான போறோம். Look at our calendar, it's going forward in life. நம்ம கேலண்டரை பாருங்க அது முன்னால தான் போகுது. Nothing's going backwards. எதுமே பின்னால போல. Look at your watch, இந்த நேரத்தை you're going பாருங்க. forward in time. நாம தொடர்ந்து And முன்னால it's going backwards, right? எதுமே பின்னால போல இல்ல? Guess what's also going forward? வேற இன்னொன்னு முன்னால God's going in front of all of your forwards. He is walking before you. God is above us. He says when the rivers are flowing against you. உங்களுக்கு விரோதமாய் நதிகள் புறப்பட்டு வரும்போது You remember the Kerala flood? உங்களுக்கு கேரளால வந்த அந்த ஃப்ளட் ஞாபகம் இருக்கா? When the river is flowing, நதியானது புறப்பட்டு பட்டத்துக்கு it வரும்போது is flowing furiously. அது ரொம்ப உக்கிரமாய் வந்துச்சு. Right? What is all in that water? அந்த தண்ணியில் என்னதாகுது? Trees are in that water. மரங்கள் சிக்கிக் கொண்டது. Cars are in that water. கார்கள் சிக்கிக் கொண்டது. Houses are floating in that water. அநேகர்கள் சிக்கி மரித்தார்கள். It's a dangerous place to be. அது இருப்பது மிக ஆபத்தான இடம். And it is flowing at a ferocious speed. அது இருப்பது மாத்திரமல்ல வேகமாய் உக்கிரமாய் புறந்தோடி வருகிறது. God says, தேவன் சொல்கிறார், if the waters are coming against you, உனக்கு விரோதமாய் தண்ணீர்கள் புறப்பட்டு வரும்போது He says, I want you to remember, நீ ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள because you வேண்டும். are a child who is in the fight, ஏன்னா நீ ஒரு போராட்டத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை. and you are a child who is keeping the word of God. தேவனுடைய வார்த்தை வைத்துக் கொள்கிற தேவனுடைய பிள்ளை நீ. He says, I am not just in front of you, நான் சொல்கிறான் நான் உனக்கு முன்பே I'm மாத்திரமல்ல. not just behind you, பின்னே மாத்திரமல்ல. but I am hovering over you. நான் சுற்றி நடந்து கொண்டிருக்கிறேன். Hallelujah! I will pick you up. நான் உன்னை தாங்குவேன். In Deuteronomy 31 we read, உபாகமம் 31ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். like the eagle hovers over its nest, ஒரு கழுகு அதனுடைய நெஸ்டுக்கு சுத்தி இருக்கும்போது God hovers over us, தேவன் நம்மை சுத்தி வருகிறார். and He picks us up அவர் நம்மை எடுத்து உயர்த்துகிறார். in our mess. நம்மளுடைய போராட்டத்தை When the waters are flowing against you, விரோதமாய் நதிகள் புறப்பட்டு when வரும்போது crisis is coming against you, விரோதமாய் வீழ்ச்சிகள் வரும்போது the hand of God is above you. தேவனுடைய கரம் மேல் இருக்கிறது. Hallelujah! Hallelujah! வேதவசனம் சொல்கிறது In Deuteronomy chapter 33 verses 27. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Let us read 33 verse 27. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்துக் கொண்டு என்று கட்டளையிடுவார். Hallelujah! Amen. Somebody in English, can you read it? ஆங்கிலத்தை யாராச்சும் டைப் வாசிங்க. Eternal God is our refuge, Eternal God is our refuge. and underneath are the everlasting arms. Underneath us is His everlasting arms. And He shall thrust out the enemy from before us. Hallelujah! Amen. Hallelujah! Hallelujah. What do we see about our God? தேவனை குறித்து நாம் இங்கே என்ன பார்க்கிறோம்? He is going before us. அவர் நமக்கு முன்பாய் போய் He is behind அவர் us. நமக்கு பின்பாலும் இருக்கார். He is above us. நமக்கு மேல் இருக்கிறார். His hand is underneath us. அவருடைய புயம் தாங்கி நம்மை தாங்குகிறார். அவர் கரத்தால் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார். காக்கும் கரங்கள் எனக்குண்டு. காத்திடுவார் கிருபையாலே. புயல் வந்தாலும் பயப்பட மாட்டோம். எதிரி வந்தாலும் பயப்பட மாட்டோம். அல்ல
Jerusalem. எருசலேமை சுற்றி பர்வதங்கள் காத்துக்கொள்கிறது போல The Lord surrounds his people. தேவன் தம் ஜனங்களை சுற்றிக் கொள்கிறாரோ. Hallelujah. You are in a fight. நீங்கள் போராட்டத்தில் You இருக்கிறீர்கள். are in a challenge. உங்களுக்கு விதமான சவால் உண்டு. You will have problems in this world. கண்டிப்பா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் நிச்சயம். You will have enemies in this world. உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் You எழும்புவார்கள். will have people who will try to stab you in your back. உங்களுடைய முதுகை குத்தும்படியாய் ஜனங்கள் You எழும்புவார்கள். may have betrayals in this world. உங்களை வெறுத்து ஓடுகிறவர்கள் அநேகர் உண்டு. Uncertainty of future may be for you. எதிர்காலத்தை குறித்த கவலைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். But the Lord says, ஆனால் தேவன் சொல்கிறார், Isaiah 41:10, ஐசாயா 41 அதிகாரம் 10 Fear not, I am with you. பயப்படாதே, நான் உன்னோடு I இருக்கிறேன். am your God. நான் உன் தேவன். I will uphold you by my righteous right என்னுடைய hand. நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். I will go before நான் you. உனக்கு முன்பாக சென்று I will be behind you. உனக்கு பின்னாக சென்று I will be above you. மேல் நான் இருப்பேன். I will be beneath you. கீழ் நான் இருப்பேன். As mountains surround Jerusalem. எருசலேமை பர்வதங்கள் The சுற்றி Lord says this morning, தேவனுக்கு காலமே சொல்கிறார். you are not surrounded by a problem. நீங்கள் பிரச்சனையால் சூழ்நிலை. You are not surrounded by your enemies. உங்கள் எதிரியால் சூழ்நிலை. You are not surrounded by corona. நீங்கள் கொரோனால் சூழ்நிலை. You are not surrounded by crisis. நீங்கள் வீழ்ச்சியால் சூழ்நிலை. You are surrounded by God. அதனால் தேவனால் The சூழ்நிலை. Lord is our refuge. The Lord is our help. The Lord is our protection. The Lord is our help. He is our shepherd. When He is with us, what shall we fear? The Apostle Paul writes in Romans chapter 8, if the Lord be for us, பட்சத்தில் தேவன் இருக்கும்போது who shall be against us? நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? If the Lord be for us, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது who can be against us? நமக்கு விரோதமாய் நிற்பவன் What யார்? can be against us? எதுங்க நமக்கு விரோதமா இருக்க முடியும்? Nothing in this world. ஒன்றும் இந்த உலகத்தில் நமக்கு விரோதமா இருக்க Come on and shout hallelujah to the Hallelujah Lord. என்று சொல்லுவோமா? Hallelujah. Amen. You are His children. நீங்கள் அவருடைய பிள்ளைகள். You are in a battle. நீங்கள் போராட்டத்துல தான் இருக்கீங்க. We are fighting for freedom. நாம் சுதந்திரத்துக்காக தான் போராடுறோம். One day we will stand before Him ஒரு நாளுக்கு முன்பாய் நிற்க போறோம் in சபையில். absolute freedom, கண்டிப்பா முழு சுதந்திர உடையவர்களாய். where the flesh of sin is removed from இந்த us. பாவத்தின் மாம்சம் எல்லாம் எடுக்கப்பட போகிறது. But He wants you to know this morning, இந்த காலையில் நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள in வேண்டும். your fight, உங்களுடைய போராட்டத்திலே you do your part. நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. The first part of this message was that முதலாவது இந்த செய்தியுடைய பகுதி அப்படிதான் இருந்தது. you keep His word. முதலாவது நீங்க அவருடைய வார்த்தை You காத்துக்கொள்ளுங்க. walk in a manner worthy of His calling. உங்கள் அழைப்பின் தகுதிக்கு ஏதுவாய் நீங்க நடக்க ஆரம்பிங்க. You keep the faith. நீங்கள் விசுவாசத்தை You காத்துக்கொள்ளுங்க. practice pure religion. முடிந்த அளவுக்கு சுத்தமான மதத்தை கைக்கொள்ளுங்க. Amen. ஆமென். You keep pure yourself pure. உங்களுடைய பங்கை நீங்கள் கைக்கொள்ளுங்க. நீங்க சுத்தமா இருங்க. His power will keep you. பிறகு அவருடைய வல்லமை உங்களை He will பாதுகாத்துக் keep you from falling. விழாமல் உங்களை He காத்துக்கொள்வார். will go before you, behind you, above you, beneath you, and around you. உங்களுக்கு முன்பாய் பின்னாய் மேலே கீழே எல்லாவற்றிலும் உங்களை சுத்திக் கொள்வார். Now that is the hope we have in the fight. இந்த போராட்டத்துல அந்த நம்பிக்கை உடையவர்களா தான் நம்ம இருக்கிறோம். So I want to tell you now, இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். don't be afraid of the fight. போராட்டத்தை குறித்து பயப்படாதீங்க. We have to fight the good fight of faith. நல்ல போராட்டத்தை விசுவாசத்தின் போராட்டத்தை போராடணும். Now you have the marching orders of how to fight. எப்படி போராடணும்ன்ற கோட்பாடுகள் தேவன் சொல்லிட்டார். Now இப்போ you charge. இப்போ You go and fight. விரைந்து போய் போராடு. Tell your neighbor, happy fighting. பக்கத்துல பார்த்து நல்லா சந்தோஷமா Happy fighting. ஹாப்பி ஃபைட்டிங் என்று சொல்லுங்க. God is with you. தேவன் உன்னோடு இருக்கிறார். Stand with me, we're going to pray. என்னோடு எழுந்து நீங்கள் ஜெபிக்க. Hallelujah. Amen. I believe God has empowered you by His word this morning. நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையால் தேவன் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். We are in a fight, நாம் போராட்டத்துல தான் இருக்கிறோம். but He is with us. ஆனால் அவர் நம்மோடு He இருக்கிறார். is our strength. அவரே நம்முடைய பலனாக இருக்கிறார். Hallelujah. Amen. Let's lift up our hands to the Lord தேவனுக்கு முன்பாக நம்முடைய கரங்களை and உயர்த்துவோம். let us give Him thanks அவருக்கு நன்றி செலுத்துவோம். for who He is to அவர் us, யாராக இருக்கிறார் நமக்கு. for how He protects அவர் us, நம்மை எப்படியெல்லாம் for how பாதுகாக்கிறார். He fights on our behalf.
behalf. அவர் நமக்கு விரோதம் நமக்கு பட்சத்தில் எப்படி Come on போராடுகிறார். and give God thanks this தயவு செய்து morning. வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. அவர் நன்றிக்கு பாத்திரர். Thank you, God. நன்றி அப்பா. Thank you, God. Thank you for your keeping power. என்னை காத்துக்கொள்ளுகிற அந்த வல்லமைக்காக நன்றி. Thank you for your strength, oh God. உம்முடைய பலனுக்காக நன்றி. Thank you for keeping me from falling, oh God. விடாமல் என்னை காத்துக்கொண்டீரே நன்றி. Thank you for keeping me from evil, oh God. ஆண்டவரே துன்மார்க்கத்திலிருந்து என்னை காத்துக்கொண்டீரே. Thank you for keeping me as the apple of your eye. உம்முடைய கண்ணின் மணி போல காத்தீரே நன்றி. Oh, thank you for being before me and behind me, எனக்கு முன்பாகவும் எனக்கு பின்பாக நிற்கிறீரே. above நன்றி. me and beneath me. எனக்கு மேலும் கீழும் இருக்கிறீரே. Thank you that I am surrounded by you. ஆண்டவரே நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீரே நன்றி. Now help me this week, oh God, இந்த வார்த்தையை உதவி செய்யுங்க. to keep the words of Christ, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை நான் கைக்கொள்ளட்டும். to walk in the unity of the Spirit, ஆவியின் ஐக்கியத்திலே நான் நடக்கட்டுமே. in a manner worthy of the Lord. தேவனுக்கு ஒரு பாத்திரம் உள்ளவனாய் வாழட்டும். Help me to visit the lost. ஆண்டவரே தொலைந்து போனதை நான் போய் சந்திக்கட்டும். Teach me, oh God, to keep my life unspotted by the world. ஆண்டவரே உலகத்தினால் கரை அற்றவனாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. Oh Lord, teach me to be pure before you. உமக்கு முன்பாய் சுத்தம் உள்ளவனாய் நான் நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. Teach me to keep my heart diligent, oh God. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நான் விவரித்துக் கொள்கிறவனாய் என்னை மாற்றும். Help me in this fight, oh God. இந்த போராட்டத்தில் எனக்கு தயவு செய்து We உதவி thank you for the செய்யுங்க. Holy Spirit. பரிசுத்த ஆவியாருக்காக நன்றி. We thank you for the power of the Holy Ghost பரிசுத்த ஆவியோட வல்லமைக்காகவும் that நன்றி. is working in our life. அதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். To you be all the glory and honor. உமக்கே சகல கனமும் மகிமை We உண்டாகட்டும். bless your people that are here today, oh God. கூடி வந்திருக்கும் ஜனங்களை நாங்கள் We ஆசீர்வதிக்கிறோம். bless the work of their hands in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவருடைய கைகளின் கிரிகளை நாங்கள் We ஆசீர்வதிக்கிறோம். speak a blessing over their business. அவர்களுடைய வியாபாரத்தின் மேல் We ஆசீர்வாதத்தை speak a பேசுகிறோம். blessing over their finances. அவர்களுடைய பண காரியங்கள் மேலே ஆசீர்வாதத்தை We speak a பேசுகிறோம். blessing over their jobs. அவர்களுடைய வேலை மேலே நாங்கள் வார்த்தை We speak பேசுகிறோம். a blessing over their education. அவர்கள் படிப்பின் காரியங்கள் மேல் ஆசீர்வாதத்தை We பொழிகிறோம். speak a blessing over their family. அவர்கள் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். Lord, I pray that you will put a hedge of protection around your children. ஆண்டவருடைய பிள்ளைகளை சுத்தி ஒரு வேலையை நீர் போடும். Lord, let every spirit of fear leave their hearts. எல்லா பயத்தின் ஆவிகள் அவர்கள் இருதயத்தில் இப்பொழுது கடந்து Give போவதாக. them boldness of heart, oh God. ஆண்டவர் இருதயத்தில் ஒரு மன தைரியத்தை A தாங்க. fierceness in the spirit, oh God. ஆண்டவரே பயமற்ற ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு உண்டாகட்டும். Bless your children, oh பிள்ளைகளை God. நீர் ஆசீர்வதியும். Bless your children in their going out and their coming in, oh God. அவர்கள் போக்கில் வரத்திலும் ஆசீர்வதிங்க. May your hand rest upon them. உம்முடைய கரம் அவர்கள் மேல் தங்கி இருப்பதாக. Let them be blessed spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் Let them ஆசீர்வதிக்கப்படட்டும். know the presence of God. தேவனுடைய சமூகத்தை அறிந்தவர்களாக இருக்கட்டும். Cause us to walk with you this week. உம்மோடு இந்த வாரத்து முழுவதும் நாங்கள் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. Everyone that is not praying, ஆண்டவரே ஜெபிக்காதவர்கள் cause them to pray this week. இந்த வாரம் முழுவதும் அவர்கள் ஜெபிக்க செய்யுங்க. Let there be a spiritual revival in everyone's heart, oh God. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆவிக்குரிய எழுப்புதல் We காணப்படட்டும். bless them. அவருடைய We ஆசீர்வதிக்கிறோம். bless their children. அவருடைய பிள்ளைகளை We ஆசீர்வதிக்கிறோம். bless their children's children, oh God. பிள்ளைகளையும் Let ஆசீர்வதிக்கிறோம். your people be blessed. உம்முடைய பிள்ளைகள் We ஆசீர்வதிக்கப்படட்டும். give them into your hands, oh அவர்களை God. உம்முடைய கரத்திலே நாங்கள் May அர்ப்பணிக்கிறோம். your name be glorified. நாமத்துக்கே மகிமை In உண்டாவதாக. Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். In Atmave Katrisha. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit abide with us now and forever. Amen. Hallelujah. Can we give a clap offering of praise to our Lord? Hallelujah. We bless your name, O God. Hallelujah.